இடைமுழக்காடி பூதிக்காடி அதை கண்டுகொள்ள வேண்டாம். ஆக சீரும் சிறப்பும் பெருமையோடு தாங்கள் வார்த்த வார்த்தை ஒப்பற்ற பெருமையோடு சிறக்க திமிர்த்த முடியா தமிழ் என்ற தேவாமிரதத்தை வார்த்து அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் தாங்கள் புரளிகளை கண்டு ஏமாற வேண்டாம். பெருந்தகை கிடக்க சீர சிறப்போடு பெரியார் பெருமைக்கு நான் தர வார்த்து ஒப்பற்ற பெருமைக்குரிய வார்த்து பெருமையான பெருமகளே பூ போன்று வாழ்வாய் சிறப்போடு பூப்போடு உன் புன்னகையோ உலகினை கண்டேனப்பா என் கண்டேன கண்ணில் ஒளியே அற உயிரே உயிரே ஒளியே குயில் இப்படி கத்தி நான் பார்த்ததே கிடையாது. ஒப்பற்ற குயிலா இருக்கும் போல அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பெண்மகளே வாழக்கூடிய சிறப்பு தங்கள் தனித்துவமான பேச்சு எல்லா விதமான பெருமை விட்டு கந்தன் அருளாசி விட்டு தாங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் எண்ணற்ற பெருமைகளை இன்னும் பெற வேண்டும் எண்ணற்ற ஆட்சிகள் கொடுத்தாலும் குருட்டு வளக்கூடியா கொடி கொடி அன்றிருந்த செந்தாமரை போன்ற இந்த அழகு பதன வளர என்னை அகமதுவற்றதை அன்பாக ஏற்றுக்கொண்ட நான் உனது பொருளுகிற நிகழ்வாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்து வைத்தால் கேட்பாய் என்ற நல்ல எண்ணத்தோடு தங்களை பற்றி விவரங்கள் அனைத்தும் அறிந்திருந்தாலும் கதையின் சாராம்சம் கற்று செல்வதற்காக தங்களுக்கே உரித்தான நாடு எந்த நாடு என்ற வார்த்தை முதல்ல கேட்டுட்டு மத்த வார்த்தை பேச வழியாக நல்ல சிறப்பான பேச்சு வழியாக ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு வரைக்கும் ஆட்கள் இருந்தாலும் கதை சார்ந்து ஒரு இடத்துக்கு செல்லும் போது இடமே வெற்றி பெறும். கதைக்கு அப்பாற்பட்டு என்ன வேணா பேசலாம். ஆனா கதைக்குள் சென்று போனது இடத்துக்கு எவ்வளவு பெரிய ஆட்களுக்கு மரியாதை உண்டு. அதனாலதான் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் ஊடா என்ற சுழி போட்டு இன்ன வரைக்கும் தொடங்குது வழக்கம். விநாயகர் பெருமானோட சுழி போட்டு தொடங்க. அப்ப எந்த காலங்கள் எவ்வளவு பெரிய நாகரிகங்கள் மாறிக்கொண்டு போனாலும் அந்த தொடக்கத்தில் எதை செய்ய எண்ணங்கள் மாறுவது இல்லையா? அது உடத்த பாக்கியில நாம் எதை செய்ய வேண்டும் என்ற கருத்தாக இருக்க வேண்டும். எப்பொருள் யார் யார் வாக்கி எப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது போல உலகத்துல யார் என்ன வேணா சொல்லலாம். ஆனா தனக்கான சிந்தனைக்கு எது சரியின்படுதோ அதை திறம்பட செய்யக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி எடுத்தவர்களாக மாறுகிறார்கள். அந்த வெற்றி பாதையை நோக்கி தாங்கள் செல்ல வேண்டும். மேன்மையும் பெருமையும் தாங்கள் எய்த வேண்டும். வாழ்க்கை சிறக்க வேண்டும். நாடு எந்த நாடுமா? தொண்டை நாடு. மூவேந்தர்கள் ஆண்டது சேர சோழ பாண்டிய நாடு. சேர நாட்டுக்குண்டான பெருமை சோழ நாடு, பாண்டிய நாடு, அதுபோல தங்க நாடு, சான்றார் உடைத்தென்று பெருமை கொண்டது தொண்டை நாடு. அப்படிப்பட்ட நாட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்கல்ல, உங்க நாட்டுக்கு என்ன பெருமை? அதான் சான்றார் உடைத்தென்று பெருமை. அது தவிர்த்து அது கரும்பு திங்கிறது கூலி கொடுத்தது என் நாடுதான். ஆந்திராவில் சான்றார் வாழ்ந்த நாடு. கரும்பு தின்ன கூலி கொடுத்த நாடு, சான்றார் வாழ்ந்த நாடு, பெரிய நாடுன்றீங்க. அப்பேற்பட்ட தன்மையில் பாருங்க, எல்லாருக்கும் மறை என்பது 4. சரி, வேதம் என்று சொல்றாங்க. உலகத்துக்கு பொதுவான 5வது மறை என்று வேதத்தை கொடுத்தது என் நாட்டில் பிறந்த வள்ளுவர் பிறந்ததை உலகத்தில் கொடுத்தார். வள்ளுவன் நம்மை ஒழுங்கிணைக்க தந்து மாண்புகள் உண்டு தமிழ்நாடு. வள்ளுவனை போல் கம்பனை போல் இலங்கை பூமியில் யாங்கன காணமுனார். உலகத்துல எல்லாருக்கும் தனிப்பட்ட பெருமை இருக்கும். நல்லா பாருங்க, 1330 குறளை படிச்சு ஒப்பிக்கிறதுங்க பிரசரம் இல்ல. ஒரு குரல் சொல்லக்கூடிய வழியில நின்று பேசக்கூடியதான் பெருமை. ஆரம்பத்தில் குரல் மட்டும் பாருங்க, படிப்பு முடிவதற்கு வரைக்கும் அந்த குரலை மட்டும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றாலும் பாடத்திட்டத்தை இப்ப எங்க படிக்கக்கூடிய பாடம் கொடுத்தா மட்டும் போதாது. இப்ப நம்ம எல்லாம் படிக்கிற ஒரு 10 மதிப்பெண்ணுக்காக தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. மதிப்பெண்ணுக்காக படிச்சாலும் அந்த மதிப்பெண் கிடைக்க வேண்டும், படிக்கணும்ன்றதுக்காக படிக்கணும். எந்த ஒரு பொருளையுமே பெரும் படிப்பா படிச்சு பிரயோஜனமே கிடையாது.
பொருள் உணர்ந்து அது எதற்காக சொல்லப்பட்ட கருத்து தெரிஞ்சு படிச்சாத்தே அது பயனளிக்குமே தவிர வெறும் மதிப்பெண்ணுக்கு மட்டும் படிக்கிறது வாழ்க்கை அல்ல. எந்த ஒரு குரலா இருந்தாலும் பேசக்கூடிய செய்தியா இருந்தாலும் கற்க கசற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குரலை வெளியிலிருந்து ஒரு பாடத்திட்டமா படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு போறது பிரயோஜனம் அல்ல. அந்த குரல் என்ன சொல்கிறது? கற்க கசடற அப்படின்னு என்ன அர்த்தம்? பிழையில்லாமல் எதை கத்துக்கொண்டாலும் பிழையில்லாம கற்றுக்கொண்டா சிறப்பு. கற்க கசடற கற்பவை கற்றபின் படிக்க முடிஞ்சதை படிச்சு முடிச்ச பின்னால நிற்க அதற்கு தக. நீ எப்படி படிச்சியோ அந்த வழியில் நின்று சரியான முறையில் வாழ்க்கையை நடத்தி செல்லு. ஏன்னா நீ படிச்சது ஒண்ணு வெளியில ஒண்ணு அப்படி இருக்க கூடாது. அகமும் புறமும் ரெண்டு சரியா இருக்கிற. அதனாலதான் சொன்னா அகச்சுத்தம் என்று சொல்லக்கூடியது உலகத்துல யாராகப்பட்டது வாய்மையாக காணப்படும். புறச்சுத்தம் மட்டும்தான் நீரால் அமையும். அப்ப வெளி தோற்றத்தை ஒரு நீரை வச்சு சுத்தம் பண்ணிடலாம். ஆனா அகத்துக்குள்ள நீரை வச்சு சுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. பேசக்கூடிய பேச்சு அந்த பேச்சை எந்த விதத்துல கையாளுறோம் அப்படி இருக்கணும். ஏன்னா சமயம் இருந்து பேசி சமயம் அறிந்து பேசி சில சமயத்துல பேசாமல் இருந்து பழகு. அப்ப எந்த இடத்துல எதை பேசணும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி யோசித்து பேசணும்ல. அந்த பேச்சு சரியா இருந்தா மட்டும் வாழ்க்கை சிறப்பா இருக்குமா? அது இருக்கா இல்லையா? இருக்கட்டும். இருந்தா தான் பெருமைன்னு. ஏன்னா தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சமத்துக்கு நால்வர், சகலத்துக்கும் ஐவர், சுவைகள் ஆறு, சுரங்கள் ஏழு, திக்குகள் எட்டு, கிரகம் ஒன்பது, கிரகம் ஒன்பது, கிரகம் ஒன்பது. ஆரம்பத்துல எத்தனை? முதல்ல 7. இப்ப 9. பசி வந்தா 10 வந்து போகுமே. ஆபத்து குதவா அருமசி குதவா அன்னம் தாவத்து தீரா தண்ணீர் தரித்திர மரியா கோபத்து கடக்க தரித்திர மரியா பெண்டி தரித்திர மரியா பெண்டி தரித்திர அரியா பெண்டி தரித்திரம் அரியா. கையை ஓடிச்சு போடுவேன். ஏன் கல்விட்ட பேச முடியாது? ஏன் கேட்டா பதில் சொல்ல முடியா? ஏன் பதில் சொல்லி தானே இருக்கேன். கேட்டவன பதில் சொல்லுமா? சொல்றேன். ஒரு தடவை கேட்கணும். இது சட்ட புத்தகத்துல எழுதி வச்சிருக்கா? இல்ல ரெண்டு தடவை அப்படி சொல்லாத. நீட்டத்தை கை வச்சிருக்கா? 7 இசை நாடகம் என்ன பேச்சு இசைனா பாட்டு நாடகம்னா நடிப்பு. அப்ப எதற்காக வந்தீர்கள் அப்படினா எப்படி பேச முடியும்? இப்படிதான் நீட்டி பேச முடியும். நீட்டத்தை கை வச்சிருக்காங்க. அதுக்காக ரொம்ப நீட்ட கூடாது. ரொம்ப நீட்டனா ஒடிச்சு கையில கொடுத்தாச்சு. அது தப்பு முடியாதா? முருங்கை நட்டவன் பெருங்கையோட போன பழமொழி. முருங்கையை ஒடிச்சு சாப்பிட்டோம்னா உடலுக்கு ஆரோக்கியம். இளமையில முருங்கை நல்லா பயன்படுத்தி கொண்டானா முதுமையில 3வது ஓல் என்று இல்லாம நடந்து போவேன். அதனால நம்ம தத்தக்கா புத்தக்கா 4 கால் தாடி நடக்கையில உச்சி நடக்கையில ஊரை விட்டு போகையில எத்தனை கால்? 10 கால். 10 காலுக்கு ஒத்த கால் தான். ஆமா, ஒரு கால் போடாதானே துணை இருக்கு. ஒரு கால் போலைனா அது 10 கால் இல்லாம கல்லுன்னு ஆயிடும். ஆமா, அப்ப 10 கல்லுன்னு போகாம 10 கால மாத்திரம் நம்ம கிடக்கு. தத்தக்கா புத்தக்கா 4 கால்ல நடத்தா குழந்தை பருவத்துல இந்த 4 கால்ல தவழ்ந்து நடக்கக்கூடிய தவழ்ந்து அப்படி எப்படி நடக்கிறது? தத்தக்கா புத்தக்கா 4 கால் தானே நடக்கையில எழுந்து நின்று நடக்குது. மனுஷனுக்கு இந்த வாலிப வயது வரைக்கும் 2 கால். அந்த 2 கால் இருக்கு பொறுமை. ஆனா உச்சி நடக்கையில இந்த உச்சி வரைக்கும்னா அந்த 3 கால் மூன்றாவது மூன்றோட இந்த மூன்று வளர்ந்துச்சு 3 நடத்தம். ஊரை விட்டு போகையில இறந்து போனா 4 பேர் செவந்து போனா படுத்திருக்கவனோட சேர்த்து 2 கால் 10 கால். மொத்தம் இந்த 10 காலுக்கு ஒத்த கால்னா 10 கால்னு எழுதி பாத்தீங்கன்னா 10 கால் காணா பக்கத்துல துணைக்கால் போட்டாங்க. அது 10 கால். அப்ப அந்த 10 காலுக்குமே ஒத்த காலா இருக்கு. ஆனா நீங்க பாருங்க ஒத்த காலுக்கே ஒத்த கால் தான் இருக்கு. இதே பெரிய விஷயம். அத ஓரத்தில் ஆடாத ஆட்டத்தில் பயிலாத கல்வினா ஓரத்தில் நடவாத திருமணம்னா ஓரத்தில் பிரவாத பிள்ளை ஐயத்தில் தேராத செல்வம் ஆரத்தில் சுற்றாத ஏலத்தில் பண்ணாத எட்டத்தில் பெறாத ஓய்வு நிலையினா முப்பிலா குமாரி வாழ்க்கை உலகில அரச வீரம் முப்பிலாவல இந்த பூமி கரைகில ஏறி போய் முப்பிலா கொண்ட கோல் திருவிழா கண்ட ஞானமே முப்பிலா சகடு போல் அடிக்கு மட்டும் உரைக்காம பாட்டு பண்ணல. நீ ஒவ்வொருத்தன் சொல்லி வச்சாங்க. நெத்தி என்ன போட்டுருக்க? பட்டை போட்டுருக்க. பட்டைக்கு பேரு பசுபதி பாசம். அனந்த அம்மா சொன்னா மந்திரமாவது நீரு மானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துளர் வாய் உமை வங்கள் திரு ஆலவாயன் திருநீரே. அப்படி திருநீருக்கு பெருமை சேர்த்த நாட்டுக்கு ஆலவாயன் திருநீர்னா என்னங்க? திரு ஆலவாய் என்பது மதுரை என்பது வெளியாகும். ஆலவாயினா என்னன்னு கேட்டேன். திரு ஆலவாயன் திருநீர் மதுரைக்கு எத்தனை பெருமை இருக்கு. ஏன் திருஞான சம்பந்தர் திரு ஆலவாயன் திருநீர்னு சொன்னாரு? ஆலவாயினா என்ன? வடிநாகா ஆலவாயினாவே விஷம்னு அர்த்தம். விஷப்பொருள் நிறைந்த பாம்பினுடைய சிறப்பு எல்லை பகுதியில எதுவுமே தெரியாம இருக்கும் பொழுது வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பஞ்சகாலம் போல இந்த உலக உற்பத்தின்னு ஒண்ணு இருந்தா அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. ஆரம்ப காலத்துல அறிவு இல்லாம இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில மதுரையுடைய பெருமைக்குரிய எல்லை எது வரைக்கும் இருக்குன்னு தெரியல. அப்ப எல்லை எது வரைக்கும் இருக்குன்னு தெரியாம கடல் நீரால மூழ்கி போகும்போது எம்பெருமாட்ட முறையிட்டாங்க. எம்பெருமானே கடல் இருந்துச்சு, கடல் வந்து நீரால் மூழ்கிச்சு. நீங்க மூழ்கினதை எங்க காதுல பூச்சி ஊத்துறீங்க? மதுரையில கடல் இல்லையா? எங்க கடல் இருக்கு? கடல் இருக்கா இல்லையா? இல்லை, நீ எப்படி சொல்லுவ? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எழுகடல் தெருனே ஒரு தெரு மதுரைக்குள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? பேருக்கு இருக்கு. கடல் நான் அலையாடுது. கேட்டா பதில் சொல்லுப்பா. எழுகடல் தெருன்னு ஒரு தெரு இருக்கா இல்லையா? எழுகடலும் வந்தது மதுரைக்குள்ள. சான்று இருக்கான்னு கேட்டேன். நான் உன்னை கேட்டது இப்ப இருக்கான்னு கேட்கல.
வந்திருக்கா வரலையா அப்படின்னா பெருமை சேர்க்கணும். மலையத்தூசன் காஞ்சனமாலைக்கு பிறக்கப்பட்டவர் மீனாட்சி ஆமா. தடாதகி பிறத்தியார். 3 குங்கையோட பிறக்கிறா. 3 கூட பிறந்தாலும் கூட ஒரு காலகட்டத்துல தடாதகை அப்படிப்பட்ட தடாதகை அப்ப மலையத்தூசன் இறந்து போயிட்டாரு. தீர்த்த கடலை நீராடணும்னு ஆசை. யாருக்கு ஆசை? காஞ்சனமாலைக்கு. மருமையை சிவன்ட்ட போய் முறையிடுறாங்க. உனக்கு என்ன, நீ போய் அங்கங்க சித்தவனத்தை வருத்தப்படாத, உனக்காக கடலை நீராட ஆசைப்பட்ட கடலுக்கு நீ போவேடா, ஒட்டுமொத்த கடலை இங்க வரணும்னு சொல்லி பால்கடல், தேர்கடல், தயிர்கடல், சக்கரை கடல், பன்னீர் கடல் நீராட வேணும். ஒண்ணு கணவனோட நீராடணும், இன்னொரு ஒரு மாட்டினுடைய வாழை பிடிச்சு கொண்டு இறங்கலாம். அது சிறப்பு. நாம் பெற்ற ஆம்பளை பிள்ளையோட கைய பிடிச்சு நீராடணும். ஆனா உனக்கு ஆண் வாரிசு இல்ல, அதனால வருத்தப்படாத. நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ வருத்தப்பட வேண்டாம். உனக்கு நான் தருகிறேன். எந்த கடல் நாடி நீ போவனா, ஒட்டுமொத்த கடலை இங்க வர வைக்கிறேன்னு சொல்லி எம்பெருமா தன்னுடைய திருவிளையாடல் மூலமாக கடலை மதுரை மதிக்க வர வச்சார். அதுல இறங்கி 7 கடலும் அங்க மதுரை மதிக்க காஞ்சனமாலையே இங்க மலையத்தூசனை மீண்டும் அப்ப இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? வந்தது வந்தது. அப்புறம் வாய் மக்களே இருக்கான்னு கேட்டுக்க. என் மதுரையில குடிக்க எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ? அத்தா கரூர் கருப்பாயி, நீ அங்க நின்னுக்க, நான் இங்க இருக்க, அதை பாத்துக்க போல. அங்க பேசும்போது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட பொண்ணு இருக்கு. பேர் வள்ளின்னு வச்சிருக்காங்க, கருப்பாயின்னு வைக்கிற. ஏன் கருப்பாயி இருந்தா பேச மாட்டியா? ஆமா வள்ளின்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிலையை கொண்டாந்தாலும், நாளுக்கு நாள் பொருள் மேல உருவேத்தி 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 எப்படிப்பட்ட சிலையா இருந்தாலும் போலதான் சிலையாகப்பட்டதே கருப்பு நிறமாக தோற்றமளிக்கும். என்னதே சிலையை கொண்டாந்து நிப்பாட்டினாலும் அதை காலப்போக்கில் எந்த வடிவத்தை நம்ம மாத்திரம்? கருமை நிறம். கருமை நிறத்துக்கு மாத்திரம். கருப்பா இருந்தாலும் ஆயப்பன் கருப்பாயப்பத்தனே மாற்றம் இல்லையே. சரி பேசுற இப்ப சொல்லு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட பொறுமை இருக்கணும். பேசக்கூடிய பேச்சுக்கள் முழுக்க ரொம்ப அவசியமா இருக்க வழியாக. இப்ப நீங்க பேசுறீங்க, ஏன்னா 4 அடி ஈரடி கட்டவனடா, வாயடி செல்லாதடி. 4 அடி என்பது 4 அடியார். 4 அடியார் எதுமா? 4 அடியார்னா 4 வரியில எழுதக்கூடியது சமண முனிவர்கள் நமக்கு. சமண முனிவர்கள் கொடுத்தாங்க, பெருமையை சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப ஆத்திச்சூடி நாம எழுதுனா அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சிரம், ஈழ்வது கனவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், என்னெடுத்து ஏற்பது நிகழ்ச்சி, ஐயமிட்டு ஒப்புரவு, ஒழிவு, ஓதுவது ஒளியேல் இருக்கேன். இவ்வளவு பெரிய மனசுல படிக்கிறது விட்ட கூடாது. படிக்கிறது விட்டுட்டோம்னா வாழ்க்கை சிறப்பு அமையாது. இது ஔவையார் சொன்னது ஆத்திச்சூடி. சரி, சமண முனிவர்கள் கொடுத்தது 4 அடியார். அடி திருக்குறளை திருவள்ளுவர் கொடுத்தாரு. இப்ப இதுல சிக்கல் ஆரம்பிக்குது. 4 அடியாரும் திருக்குறளையும் கற்றுக்கொண்டு விட்டால் நம் வாழ்க்கையில் சிறப்பான மேன்மையான இடத்துக்கு செல்லலாம். அப்ப மேன்மையான இடத்துக்கு செல்ல 2 வேணும்ல. அதாவது ஆளு வேணும் பள்ளுக்குருதி, நாடு வேணும் சொல்லுக்குருதி. இப்ப 4 அடியார் என்பது மொத்தம் 4 இருக்கு. 2 அடிகள் சொல்லப்படுது. என்ன சொன்னீங்க? இப்ப முறைப்படி திருக்குறளுக்கு குறள் அடின்னு பேரு. மொத்தம் எத்தனை இலக்கணம் இருக்கு படியாக? 5 இருக்குங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற 5ம் சேர்த்து இலக்கணம். இப்ப இலக்கணத்தை இலக்கண ரீதியா பேசும்போது பல கருத்துக்கள் முரண்பாடா இருக்கு, சில சிக்கல் இல்லாம இருக்கு. இலக்கணத்தோட எல்லாரும் பேசிட முடியாது. அது இலக்கணம் என்பது மொழிக்கு பேசக்கூடிய பேச்சுக்கு இலக்கண பிழைனே ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இருக்கா இல்லையா? இப்ப நீங்க பாருங்க, பேசக்கூடிய பேச்சுக்கள்ல சரி, வட்டார வழக்குல எல்லா நேரத்திலும் இலக்கணத்தை பயன்படுத்தி பேச முடியாது. வட்டார சொற்கள் வேற. இப்ப 4 அடி ஈரடி கட்டவிடம் வாயடி கையடி சொல்லாரு ஒரு பாட்டுக்கு சொன்னேன். நீங்க சொன்னீங்க 4 அடி. யார் திருக்குறள்? இப்ப 4 அடிக்கு சொன்னது இருக்கட்டும். திருக்குறள் மொத்தம் எத்தனை அடி இருக்கு? 1.25 அடி. எத்தனை அடி இருக்கு? 1.25 அடி. 1.25 அடி இருக்கு. அது எத்தனை அடியில சொல்லப்பட்ட அடி? ஏன்னா 1.25 அடி அது ஒரு சீர் முழுமை பெறவில்லை. இதனால குறள் அடி 2 அடி சொன்னாங்க. அப்ப முழுமையா சொல்றதுக்கா 2 அடி நம்ம சொன்னாங்க. அப்ப 2 அடி. 3 அடியில சொல்லப்பட்ட அடி எந்த அடி? சிந்தடி. எந்த அடி? என்ன அடி? சிந்தடி. அத கேக்குற நீ மூக்க முன்னு கொண்டாரியே. சிந்தடி என்பது மொத்தம் 3. 4 அடியில சொல்லப்பட்ட அடி அளவடி. 4 அடி என்ன அடி? அளவடி. 4 அடி அளவடி. 5 அடி நெடிலடி. அது என்ன அடி? அது என்ன அடி வடினாங்க? நீங்க எங்க ஆத்திரப்படுறீங்க? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் நீங்க எதுக்கு புத்தி மட்டும் இருக்கீங்க? கோபத்துல சுயநலம் நடந்துருவான், சொந்தக்காரன் நடந்துருவான், பேசக்கூடிய பழக்க வழக்கம் கோபமே இல்லனா அவன் என்னடா கோபமே படாம இருக்கான் அப்படினாங்க. கோபப்படலாம் தப்பு இல்ல. ஆனா பல சமயங்கள்ல மன்னனுக்கு கலல கோபம் இருக்க வேண்டும். அப்படி அல்ல. எந்த இடத்துல கோபம் இருக்கணும் அங்க தான் இருக்கணும். நீங்க இந்த இடத்துல கோபப்பட கூடாது. அதுக்காக ஓடி வாடின்னு பேசுவீங்களா? ஒரு மரியாதை வேணும் அப்படினாக்கா கதைக்கு அப்பாற்பட்டு மரியாதை குறைவா நான் பேசுறது கிடையாது. 5 அடிகளே சொல்லப்பட்ட அடி என்ன அடி என்ன அதைத்தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நான் கேட்டது தப்பாடி. தப்பா அடிய கேட்டீங்கன்னா நீ என்ன கேட்கலாம். ஆனா சொல்லக்கூடிய அடி எனக்கு தவறான அடி இல்லையா? தப்பான அடி என்ன கேட்பது கிடையாது. நீங்க கேட்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி கேட்கிற ஆள் இல்ல. இப்படி சொல்லு. பூலகத்துல கேட்கிறான், எவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு பாட்டு பாடிய வந்தா முடிய மாட்டேன். என்ன பாட்டு பாடிய? வருவாண்டி தருவாண்டி அப்படின்னு பாடிய. அவனை வருவான் ஆண்டி தருவான் ஆண்டி பழனி மலையார் வருவாண்டி தருவாண்டி மலையார் இப்படிதான் பொருள்படும். அதாண்டி இல்ல. அதை தாண்டி நான் இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த கதையில அப்படின்னா சொன்னா சிறப்பு இருக்காண்டி வருவாண்டி தருவாண்டி போட்டா பாடம் நல்லா இருக்குமே அதுக்காக அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா. சொன்ன கேட்க முடியுமா? அதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப 6 அடி சொன்ன அப்ப இத்தனை அடி சொன்ன அடி தப்பா சரியா? சரியான அடி. அப்ப சரிடி.
ஆக நீ சொன்ன அடி அனைத்துமே சரியான அடி. இத போய் நான் தப்புன்னு சொல்லி அப்புறம் நீ வேற கோவப்பட்டு இது நம்மளுக்குள்ள தேவையில்லாத சரியா? ஒன்ற பெருமை இருக்கு. இலக்கணம் தானே பேசுனீங்க. இலக்கணத்தை விட தலக்கணத்தை பேசலாம். நாங்களே தலக்கணம் பேசல. தலக்கணம் பேசலீங்க. தலக்கணம் இருக்கணும். தலக்கணம் இருந்தா எரிஞ்சிரும். தலக்கணம் தீக்குச்சிக்கே தலக்கணம் அதோட மருந்து தான். அவரசிட்டா எரிஞ்சு போயிடும். அது நீ பேசுற தப்பு. தலக்கணம் இருக்கணும். நீ எப்படி சொல்லுவ? எல்லா மனிதனுக்கும் தலக்கணம் இருக்கணும். சொல்லுவீங்க. ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிள்ளையா இருந்தாலும் கணம் எதுல இருக்கணும்? தலைப்பகுதிதான் முதல்ல. தலைப்பகுதி ஒல்லி அப்படி சின்ன பிள்ளை நண்டு மாதிரி பிறந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. கொஞ்சம் கனமா இருக்கணும். அப்ப தலையிலே கொஞ்சம் கணம் இருக்கணும். அப்ப தலையில கணம் இருந்தா தான் பிள்ளைக்கு நல்லது. அப்ப எந்த பிள்ளைன்னா தலை கணம் இருந்தா தான் நல்லது. வெளியில வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்ப தலை கணம் இருக்கணுமா இருக்க கூடாதா? இருக்கு உங்களுக்கு. இருக்க கூடாதா? நீ தானே சொல்ற தலக்கணம் இருக்கணுமா இருக்க கூடாதா? எந்த உடம்புக்கு? அந்த சிரசுக்கு, கண்களுக்கு, இமைகளுக்கு பிரதம இருக்கல எல்லாமே கணக்குது. அப்படின்னாக்கா நடந்து போய்கிட்டு இருக்கிய ஒரு எட்டு எடுத்து வைக்கிறீங்க. எடுத்து வைக்கும் பொழுது ஒரு அடியை எடுத்து வச்சோம்னா அது என்ன சொல்றோம்? அடி கணக்கு தான். அடி கணக்கு அடி பாதம்ன்றோம்ல. ஒரு உடம்ப 4 பங்கா போட்டோம்னா 4ல ஒரு பங்கு கால் தானே. அதனாலதான் இதுக்கு பேர் கால்னு பேர் வச்ச நம்ம. அதுக்கு பேர் என்னது? கால் அப்படின்னு அர்த்தம். 4ல 2 பங்கு என்னது? அரை. அதுக்கு பேர் இந்த ரை அந்த ரை வேற இந்த ரை வேற. மொத்தம் எத்தனை ரை இருக்கு? 2. பரவாயில்ல 2 ரை இருக்குன்னா தெரிஞ்சு வச்சிருக்கீல. பல பேர் முன்னுரை முடிவுரை தெரியாம தெளிவுரையா பேசுறாங்க. என்ன ரைனே தெரியாமல. நீங்க பாருங்க. இப்ப 2 இருக்கா இல்லையா? இப்ப சீர சிறப்பு பலர்த்த இருக்கு. இப்ப ஒண்ணுல பாதி அரைனிய இந்த காலுக்கு மேல. அதனாலதான் இதுக்கு பேர் அரைன்னு பேரு. இந்த அரைக்கு மேல கட்டுவம் பாத்தியோ கயிறு. அதுக்கு பேர் அரஞ்ஞான் கயிறு. இந்த அரஞ்ஞான் கயிறத்தை நம்ம ஊருக்குள்ள மாத்தி விட்டாங்க. அருணா கவுரு, சத்திபாரதி கவுரு. இல்ல சொல்றேன். அருணா கவுரு பேச்சு வழக்குல சொல்லுங்க. சத்திபாரதி கவுருன்னு சொன்னாங்களா? நீங்க தவறு. சக்தி என்பது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அந்த கயிறை ஏன் கட்டலாம் தெரியுமா? அது ஆண்களுக்கு அவர்கள் இறக்கும் வரைக்கும் அந்த கயிறு கட்டிருப்பாங்க. என்ன காரணம்னா உடல் இறக்க நோய் வரக்கூடாத காட்டிலும் ஆண்களுக்கு உடல் இறக்க நோய் அதிகமா பாதிக்கப்படுதான். அதனாலதான் அரஞ்ஞான் கயிறு கட்டிவிட்டால் அந்த நோயில இருந்து அவரை பாதுகாக்கப்படலாமா. அதனாலதான் அரஞ்ஞான் கயிறு கட்டுவது வேணும். அந்த குடல் இறக்க வரக்கூடாதுன்னு கட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா பாருங்களேன் குடல் கூட ஒரு இறக்க இருக்கு. அதை காட்டிலும் பாருங்க வயக்காட்டுல வேலை பார்ப்பாங்க. திடீர்னு ஏதாவது பூச்சி கடிச்சிடும். அந்த கயிறு அறுத்துதான் அது விஷம் வேகாம கட்டிக்கிறாங்க. அரஞ்ஞான் கயிறு அப்படின்னு அதுக்கு பேரு. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. என்னது? வயிறு. வயிறு. வயிறு என்ன அர்த்தம்? சாப்பிடக்கூடிய உணவு கொஞ்ச நேரம் வாயிரு. அதனால பேர் வயிறு. அதுக்கு மேல என்ன இருக்கு? கழுத்து. கழுத்து. இந்த தலையையும் உடம்பையும் இழுத்து பிடிச்சிருக்கா. அதுக்கு பேரு கழுத்து. கழுத்து. தலைக்கு மேல என்ன இருக்கு? முடி. அதுக்கு மேல ஒண்ணுமில்ல அதோட முடியுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒண்ணுமில்ல முடியுன்னு. ஏங்க முடியாகப்பட்டத நெருப்புல பட்டா பொசுங்கி தானே போகும். பொசுங்கி போயிரும்ல. ஒருத்தர் முடியவே திருச்சி விளக்கப்பட்டார். யார் அது? ஒண்ணு நெருக்கணும் முடிக்காது. எத்தனை நாயன்மார்கள் பூமியில் வாழ்ந்திருக்கார்கள். கனமுள் நாயனார் ஒருத்தர் இருந்தார். எத்தனை பெருமைகள் சேர்த்துக் கொண்டக்கூடிய இந்த உலகத்துல எண்ணற்ற சிறப்பு இருந்தாலும் முடிக்க அவ்வளவு மகத்துவம் இருக்குது. முடிய வச்சு மட்டுமல்ல தண்ணீராலே விளக்கத்திருக்காங்க, ரத்தத்தினாலே விளக்கத்திருக்காங்க. ஆமா முடியவே கடைசி நேரத்துல பெண்ணாகப்பட்டவள் போகும்பொழுது அறுத்து கூட ஒருத்தர் கொடுத்திருக்கான். எப்ப திருமணத்தின் போது ஒருத்தர் கேட்டார் என்று பாத்தீங்களா? அப்ப முடிக்குள்ள அவ்வளவு மகத்துவம் வந்து இருக்கதே செய்கிறது. ஆமாங்க இப்ப சொல்றேன். இப்ப விளக்கத்தை பாருங்க. எத்தனை பெருமைகள் 1000 பூமிகள் இருந்தாலும் நாயன்மார்கள் கதைகளும் சரித்திரங்களும் இந்த பூமியில எண்ணற்ற சிறப்பு இருக்கு. 63 நாயன்மார்கள் 42 பேர் பிறந்தது என்னுடைய நாடு தொண்டை நாடு என்று பெருமை கொண்டது. யாரு பிறந்ததே என் நாடு என்று சொன்னார்கள். அதான் சொல்றேன். யாரு பிறந்தா என்பது முக்கியம் அல்ல, அவர்கள் வந்து நாட்டுக்குள்ள என்ன சேர்த்தாங்க அப்படின்னு முக்கியம். இறைவன் கதை அடைந்தார்கள். இறைவன் நேரடியாக காட்சி கொடுத்தார். இறைவன் பெருமையை பாடி அடி அடைந்த அன்பர்களால 63 நாயன்மார்கள் பேரு. யாரை பத்தி பண்ணாங்க? இறைவன் சிவபெருமானை பத்தி பாண்டாங்க. பாண்ட உண்மானே கண்டிப்பாக அடியவருக்காகவே வாழ்ந்தார்கள். அடியவருக்கு தொண்டு செய்தார்களே. அப்ப தொண்டு செய்து வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் தொண்டர்கள் என்ற காலகட்டத்தில் சிறு தொண்டன் என்று ஒருவர் கூட பெயர் உண்டு. அழுது அடியடைந்த அன்பர்களால தான் இன்னைக்கு திருவாசகம் அவ்வளவு பெரிய பேர் பெற்று நிற்குது. அவ்வளவு பெரிய பெருமையான பொறுமை இந்த உலகத்துல இருக்கு. ஆக என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் பேசக்கூடிய பேச்சில் நுணுக்கத்தை கையாளும். நானும் சொன்னேன். வந்திருக்கக்கூடிய நாட்டை பத்தி சொன்னீங்க. நாடு தொண்டை நாடு. அப்பா வரணுமா? நம்பி. அம்மா வேறு நங்கை. யார் நம்பி இருக்காரு? எல்லாரும் அவர் நம்பி இருக்காங்க. நாம அவர் நம்பி இருக்கோம். நம்பி யார் நம்பி இருக்காரு? நம்பி எல்லாரும் இறைவன் நம்பி இருக்காரு. இறைவனை நம்பி இருக்காரு. அதான் கேக்குறேன். இறைவனை நம்பி இருக்கார்ல. அதான் கேக்குறேன். அவர் நம்பி நாங்க இருக்கோம். இப்ப நம்பி கெட்டவர்கள் யாரும் அல்ல, நம்பாம கெட்டவர்கள் இந்த உலகத்துல பல பேர் இருக்காங்க. அத நம்பிக்கை 2 வேணும். நம்பினால் கெடுவதில்லை. 4 வகை தீர்ப்பு. மறையினா என்னமா? வேதம். மொத்தம் எத்தனை வேதம் இருக்கு? இக்யசுல் சாம அதர்வன 4 வேதங்கள். மொத்தம் 4 வேதம். இந்த 4 வேதம் என்று சொல்லக்கூடிய எதுல கேட்டா 5ஆவதாக நீங்க வச்ச மாதிரி திருக்குறள் சொல்றாங்க. வள்ளுவனுக்கு அவ்வளவு பெருமை இந்த பூமியில உண்டு. அதனால அவ்வை உப்பை உண்மை தமிழ் அதிகமாக நடிகமை எங்கே வளர்ந்து இந்த குறளை இயற்றி எங்கே அரங்கேற்றம் செய்தார்கள்? பாண்டிய நாட்டிலே மதுரை என்பது சொக்கநாத பெருமான் முன்னிலே சொக்கநாதனை தங்க தாமரை வைத்து எடுத்து வந்து கொடுத்தார்கள். அதுலயும் சர்ச்சை வந்துச்சு. என்னப்பா எத்தனை அடியில நூற்பா பாடிக்கிட்டோமா 2 அடியில பாடிக்கிட்டு இருக்கோம் 1.25 அடியில இதை நூற்பாவில ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்ல. ஆனா வள்ளுவன் மிகப்பெரிய ஒரு கட்டிக்காரன்.
இனி வரக்கூடிய காலகட்டத்துல பல அடியெல்லாம் மனப்பாடம் பண்ற சக்தி போயிரும் போல. 1.25 அடி எழுதுறதே பெருசு. 1.25 அடியே ஒவ்வொரு பிள்ளையும் மனப்பாடம் அப்படின்ற காலம் ரொம்ப தத்துவமா அந்த காலத்துல அடி இருக்காப்ல. 2000 வரிசையில் தொடங்கி நகர வரிசையில் முடித்தால வள்ளுவர் பெருந்தகை. அப்படிப்பட்ட பெருமை ஆத்தருக்கு வள்ளுவருக்கு உண்டு. வள்ளுவத்தை உண்டு. அதான் 12 மெய்யெழுத்து 18 முழுமையாக 247 தமிழ் எழுத்துக்களில் 37 எழுத்துக்களை பயன்படுத்தாமல் எழுதி வைத்த திருக்குறள். உயிரெழுத்து எத்தனை நீங்க? 12. மெய்யெழுத்து 18. உயிர்மெய் எழுத்து 216. ஆயுதம் எழுத்து 1. மொத்தம் 247 எழுத்துக்கள். 240 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். இந்த பூமியில 240 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் இருக்குல்ல. இத்தனை எழுத்துக்கள் இருந்தாலும் எழுத்துக்கு மனுஷனுக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு அப்படினாங்க. இப்ப அம்மா எழுதுறீங்க. ஆனான்றது உயிரெழுத்து. இம்முன்றது மெய்யெழுத்து. மான்றது உயிரும் மெய்யும் கலந்த எழுத்து. அப்ப பாருங்களே, ஏன்னா உயிரை கொடுப்பது தாயாகப்பட்டாலும் தகப்பனமாகப்பட்டாலும் அந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து பிறக்கிறது குழந்தை என்று சொல்லியிருக்காங்க. ஆனா மெய்யாகிய வடிவத்தை கொடுக்கக்கூடியது யாரு? கடவுள் தான். கடவுள் கொடுக்கறாரா? இங்க கொடுப்பார்ல. கொடுக்கறாங்க. உருவத்தை கொடுக்கிறது கடவுள் தானே. சுமக்கிறது ஒரே ஒரு அணுதானே உள்ள போகுது. அதை உருவமாக மாற்றுவது அது எம்மன் உயிரை கொடுக்கக்கூடியது யாரு கேட்டியனா? அவர் தந்தையா இருக்காரு. ஆடம்ப உடம்பாகி கொடுக்கக்கூடியது தாய். அந்த வடிவத்தை கொடுக்கக்கூடியது கடவுள் தானே சொல்ல முடியும். அதனால உங்க அப்பாவுக்கு அந்த பெருமை உண்டு. அதை கொடுக்கறார்ல. இந்த உலகத்துல ஒப்பற்ற படிமத்தை கொடுத்து ஒரு பெண்ணாகப்பட்ட வடிவத்தை சுமந்து வெளியில கொண்டு வருகிறார். வடிவத்தை சுமத்து ஒரு பெண்ணாகப்பட்ட வடிவம் கொடுக்கறான. பெண்ணுக்கு வடிவுக்கரசி ஒரு பேர் இருக்கு. வடிவுக்கரசி தெரியுமா? தெரியுமா தெரியாதா? வடிவுக்கரசி தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும். தெரியும்ல. நிறைய பர்மர் பண்ணினாங்க. ஒரு 50 நிலம் இருக்கு. என்ன நிலம் இருக்கு? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்படி குறிஞ்சி என்னன்னா மலை மலை சார்ந்த பகுதி. அதுக்கு அடுத்து உள்ளது முல்லை. முல்லை காடு காடு சார்ந்த பகுதி. இந்த குறிஞ்சி நிலம் இருக்குல்ல. இந்த குறிஞ்சி நிலம் என்ன மாதிரி இருக்கு? நீங்க மலையும் மலை சார்ந்த பகுதிகளா? மலையும் மலை சார்ந்த பகுதியா குறிஞ்சி நிலம் இருக்கு. ஆனா குறிஞ்சி நிலம் போல முல்லை நிலம் இருக்கா? இல்ல, காடு காடு சார்ந்த பகுதியாக இருக்கு. அப்ப பாருங்களே, குறிஞ்சி நிலம் போன்று முல்லை நிலம் கிடையாது. குறிஞ்சியிலிருந்து முல்லை மாறி காட்சி கொடுப்பதனால் முல்லை மாறி காட்சி கொடுக்கிறது. எனவே முல்லை மாறி முல்லை மாறி முல்லை மாறி ஏன் இந்த மருந்தன் பக்கத்துல இருக்கு அது மாதிரி எல்லாம் காட்சி கொடுக்கல. இதுல இருந்து எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா? ரெண்டாவது நிலமா தானே வருது. நீங்க சொன்னீங்கல்ல இப்ப என்ன அர்த்தம்? வடிவத்தை தாங்கற அப்படின்னு. மாறினா மலையின் அர்த்தம். காடு அதிகமா இருந்தா மழை பெய்யத்தை செய்யும். ஆனா முல்லை என்பது என்ன பகுதி? காட்டு பகுதி. காடுகள் மலைகள் சேர சொல்ல அதிகமா மழை பெய்யக்கூடிய வழக்கம் இந்த பூமியில இருக்கு. அப்படி ரெண்டு குணமா இருக்கலாம். அப்ப ஒத்த பொருளை ஒரு வரியில பார்க்காம ரெண்டு விதமா ஆராய்ந்து பார்க்கறானோ அவன் பெரியாள் அர்த்தம். இப்ப பெரியாளுக்கு சின்னளுக்கு வித்தியாசம் இருக்கா? பெரியாளுக்குள்ள சின்னால் இருப்பான். சின்னவன் பெரியவன் கிடையாது, சிறியவன் எல்லாம் சிறியவரும் கிடையாது. பெரியன் எழுதுனீன்னு வச்சுக்கோங்களே, பெரியன் எழுதுனீன்னா சின்ன அறி போடுவான். சிறியன் எழுதி பாருங்களே, பெரிய அறி போடுவான். பெரிய அறி போடுவான். இப்ப சிறிய அறி வந்து பெரியதுக்கு வருது, பெரியதுக்கு வந்து சிறியது வருது. அப்ப இது எதை சொல்ல வருது அப்படி கேட்டீங்கன்னா, பல சின்ன ஆளுக்குள்ளேயும் பெரியவனா இருக்கதான் செய்யும், பெரிய ஆட்களுக்குள்ளேயும் சின்னவனா இருக்கதான் செய்யும். இத்தனை பெருமை இருக்குல்ல. கூந்தல மல்லிகை பூ வச்சிருக்கீல்ல, பத்திரிக்கையா? மல்லிகை பூவை மோந்து பார்த்தா எவனாவது மூக்கா இருப்பானா? பூவை மோந்து பார்த்தா இருப்பாளா? ஆனா அறுத்தே அவர்த்தேன் முடியில விளக்கு போட்டேன்றதுக்காக நீ சொல்லுவீல? இல்ல, முடியறதுதானே விளக்கு போட முடியும். பல பேர் விளக்கு போட வழி இல்லாம தர்றேன். சாம்பர்ல வச்சு விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கியா, சாம்பிராணியை வச்சு விளக்கு போடுறேன். ரொம்ப அருமையான விஷயம். பூவை நுகர்ந்தால் மூக்கா இருப்பாரா நீங்க கேட்டீங்க. ஆமா. இப்ப நான் என்ன கேக்குறேன், பெண்கள் தானே குழந்தை பிறக்க வைக்க முடியும், குழந்தை பெக்க முடியும். ஒரு ஆம்பளை குழந்தை பெற்றாரு யாரு? ஆம்பளை குழந்தை பெற்றாரு. பெண்கள் பாருங்க 10 மாசம் தான் சும்மா இருப்பாங்க. ஆனா இந்த ஆம்பளை 100 வருஷம் சுமந்தாரு. ஒரு மனிதனுக்கு பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு. ஆண்டாண்டு காலம் மறந்து புரண்டாரு ஆண்டவர் மீண்டு வருவதில்லை. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பிறக்க காரணம் இருக்கிறது யாரு? யார் காரணம்? தந்தையும் தான். அப்ப குழந்தையை பெற்றெடுக்கிறது யாரு? தாயோட கடமை. ஆனா நீ என்ன கேட்டிருக்கீங்க? ஆம்பளை புள்ள பெத்தாருன்னு சொன்னேன். நான் என்ன சொல்றேன், ஒரு தாயின் தந்தை இருந்தா தான் குழந்தையை பெற்றெடுக்க முடியும். ஆனா ஆம்பளை புள்ள பெத்தா நீ இல்ல. நான் சொல்றேன் 2 பொம்பளைக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு. எங்க 2 பொம்பளைக்கு ஒரு புள்ள எப்படி பிறக்கும்? 2 பொம்பளைக்கு ஒத்த பிள்ளைன்னு எந்த பிள்ளை? பேசுவோம். தாய் மக்களே பேசுறீங்க, இத சொல்லு. அப்புறம் அத சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. 2 பொம்பளைக்கு எப்படி சாமி வருது? என்னங்க ஆம்பளை புள்ள வைக்கும்போது 2 பொம்பளை பத்தானே? நான் ஆம்பளை புள்ள பத்தமா. அப்ப இந்த கதை நீங்க சொல்லல என்ன? அப்படி போடணும் நாடகம், இத நாடகம். காட்டுள்ள போது மூச்சுக்கள், கனவு இருக்கும்போது சாத்திக்க, வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்க. ஒண்ணு வச்சு தான் ஒரு பெருமை இருக்கு. ஆமா, பெருமை இல்லாம யாரும் இல்லையே. இல்ல, உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில வாழ்ந்தான்னா ஒரு காலத்துல தாழ வேண்டும், சாகத்தானே வேணும். ஆமா. உலகத்துல அழிக்கக்கூடிய கடவுள் யாரு? சிவபெருமான். காக்கக்கூடிய கடவுள் பெருமாள். படைக்கக்கூடியவர் பிரம்மன். எல்லா உயிரையும் பிடிக்கிறது யாரு? யமனுக்கு. எல்லா உயிரையும் பிடிக்கிறது யாரு? யமனுக்கு. அந்த யம உயிரை பிடிச்சது யாரு? யம உயிரை பிடிச்சதா? என்ன பண்ணிட்டாங்க? எல்லா உயிரையும் பிடிச்சது யமன் தானே. ஆமா. அப்ப யம உயிரை பிடிச்சது யாருன்னு
ஏன்னா வல்லவனுக்கு வல்லவே வையகத்தில் உண்டு. எவன் உயிரை இவனு பிடிக்கதான் வேணும். எமன் உயிரை பிடிச்ச நான் சொல்றேன். சரி, திரும்ப அந்த எமன் உயிரை கொடுத்தது யாரு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அடுத்தது கேள்வி இருக்கிற பெரிய ஆள் இல்ல. ஏன்னா அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பெத்தானு, எதிர்த்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு பெத்தானு ஒரு கதை. யாரு இடிச்சுக்கிட்டு பெத்தா? யார் முத உலக்கே வாங்கினா? காந்தாரி. எங்க இடிச்சா? வயித்துல. எத்தனை பண்டமா வந்துச்சு? 101 பிண்டங்களாக சேகரித்தாங்க. என்ன போல முனிவர் வந்தார், வியாச முனிவர். ஆமா, அப்படிப்பட்ட முனிவர் வந்தார். அவர் அந்த குழந்தைகளை குடுவையில் வைத்து சேகரித்தார். குடுவையில் வைத்து சேகரித்த குழந்தைகள் நடத்துக்கு 101 ஆளு, மொத்தம் 100 பேர் கவரவர்கள். ஒரு பிள்ளை பெண் பிள்ளை. ஒரு பிள்ளை பெண் பிள்ளை. பெண்ணோட பேரு துச்சல. துச்சலோட புருஷன் பேரு அது அப்பன் பேரு. நான் கேட்பேன், கேட்டா நீ சொல்லு. யார வைப்பேன்? விருஷசத்ர. என்ன சத்ர? விருஷசத்ர. விருஷசத்ரன்னு பேரு. விருஷசத்ர எப்படி இறந்தாரு? விருஷசத்ர யாரால இறந்தார்னா தன்னுடைய மயனாரவே அவர் இறந்தாரு. விருஷசத்ர எப்படி என்ன கொண்டது யாரு? கொண்டது யாரு? மயனாரே அமைச்சத்தான். எவன் தலைய தன்னுடைய மகனுடைய தலைய வெட்டி வீழ்த்துகிறானோ அந்த தலையை எவன் கீழே தள்ளுகிறானோ அவன் கையால இறந்து சாமணம் சொல்லுவாரா? முற்பகல் செய்யும் புற்பகல் தானே விளையும். இது பெருமை. முதல்ல நம்ம வாங்கிக்கிற வரம் அப்படித்தான். அதை கேட்டேன். ஏன்னா தான் புள்ள உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக ஒரு வினயமான ஒரு வரத்தை வாங்கின விருஷ சேர்ந்துறேன். எவன் தன்னுடைய மகனுடைய தலையை வெட்டி கீழே தள்ளுகிறானோ அவனை அப்படி எடுத்து சிதறன வரம் வாங்கியாச்சு. அர்ஜுனை அடிச்சா மானத்தை தலை தனியா போச்சு. அந்த தலையை கீழே விட்டாலும் அடுத்தடுத்து பானத்தை தொடுத்து தொடுத்து சொன்னாரு. இந்த தலையை கீழே விடாமல் அவனுடைய தந்தை பக்கத்து வனத்துல தவம் செய்தான். அந்த தந்தையின் கையில் போய் பானத்தை தொடுத்து அந்த தலையை போய் வைடான்னு சொன்னாரு. அதே போல மடியில வச்சான தலையை வச்சான். ஏதோ ஒரு பொருள் தன்னுடைய பிள்ளையை வீழ்த்தறதுக்கு உலகத்துல எவனும் இல்லை, யாராதுன்னு கீழே போட்டாரு. வெடிச்சது தலை தகப்பனோட தலை. வாங்கின வரமா அவன் செத்தது அவனால தான் செத்த. புட்பால் செய்யும் புட்பால் தானே விளையும். அகத்தி நடக்கு ஓட்டில் தெரியும். அச்ச வந்த எடுக்கணும் தெரிஞ்சவே நடக்கணும். சுத்துக்கு முன்ன மறந்தும் இல்ல. சுப்பிரமணிய கடவுளுக்கு முன்ன தெய்வமே இல்ல. நீங்க வந்திருக்கிறது எதுக்கு? முருகப்பெருமான் காலத்தினங்களுக்கு காவலுக்கு. தினை ஆட்டந்து கேக்குறீங்க. எங்க பறவைகளிடம் இருந்து. பறவைனா என்னென்ன பறவை இருக்குங்க? நிறைய பறவை இருக்கு. விலங்கு எத்தனை இருக்கு? நிறைய இருக்கு. என்னட்ட விலங்கு இருக்குல? ஆமா. ஒரு சிங்கத்துக்கு பிறக்கிற குட்டி சிங்கக்குட்டி, ஒரு பூனைக்கு பிறக்கிற குட்டி பூனைக்குட்டி, ஒரு நாய்க்கு பிறக்கிற குட்டி நாய்க்குட்டி, ஒரு நரிக்கு பிறக்கிற குட்டி நரிக்குட்டி. அப்ப இதே சமயத்துல ஒரு மாட்டுக்கு பிறக்கிற குட்டி கண்ணுக்குட்டி. மாட்டுக்கு பிறக்கிற குட்டி மாட்டுக்குட்டி தானே இருந்திருக்கணும். ஏன் கண்ணுக்குட்டி மாறுச்சு? எதுக்கு மாறுது? மாட்டுக்குட்டின்னு எப்படி வருது? நீ தானே பேசுற பாத்து முத. நீ தானே பேசுற பாத்து. ஏத்தா பூனைக்கு பிறக்கிற குட்டி பூனைக்குட்டி. இந்த புவியில வாழக்கூடியது ஒன்று தின்றுதான் வாழணும். இருக்கட்டும். ஓர் அறிவு ஓரன்னு சொல்லக்கூடிய புல் பூண்டுகளுக்கு 2 அறிவு. நீங்க என்ன சொல்லி நீர்வாழ்வு இருக்கு? 3 அறிவு. அதுக்கு நீர்வாழ்வு இருக்குங்க. 4 அறிவு. அது பறவைகளுக்கு இருக்கு. 5 அறிவு. அது விலங்குக்கு இருக்கு. 6 அறிவு. அது மனுஷனுக்கு தான். இப்ப எல்லாமே ஒன்று தின்றுதான் வாழும். தின்னாதே பெருமை. விலங்கினத்துக்கு நீங்க பெருமை சொன்னீங்கல்ல. இந்த பூனையாகப்பட்டது ஒரு தன்மையை சொல்றாங்க. ஒரு வாசகம். வாழைப்பழத்தை வெறுத்த குரங்கு இருக்கா? கிடையாது. பூனை பால் வறுக்குமா? பூனைக்கு பாலுக்கு ரொம்ப உறவுங்க. அது எப்படி இருக்கு? அதாவது அவங்க கண்ணை மூடிட்டு பூனை பால் குடிச்சுச்சுன்னா உலகமே இருந்து போச்சு. இரண்டு வருஷத்துக்கு நினைப்பு வருவாங்க. மத்தெல்லாம் பாத்து இருக்கணும் தெரியாதுல. சரி. ஆனா ஒரு பூனை பாலே குடிக்காம இருந்துச்சு. எந்த பூனை? எந்த பூனை? பால் குடிக்காத பூனை. பால் குடிக்காம பூனையா? பால் குடிக்காம நடுவீட்ல பூனை இருக்கு. நடுவீட்ல இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? உன் பாய் சவடாலுக்கு எதுக்கு கதை கேட்க மாட்டீங்க? உங்க சவடாலுக்கு பேசுறீங்க? பேசுற பேச்சு புரியல. ஒரு விஷயத்தை போய் சரியா சொல்லுங்க. மாட்டு குட்டி நான் சொல்றாங்க. கண்ணு குட்டி தானே சொல்றாங்க. நீ தானே சொன்ன. நாய் குட்டி பூனை குட்டி மாதிரி அது போல மாட்டு குட்டி தான் இருக்கு. மாட்டு குட்டி நான் கண்ணு குட்டி தானே வரும். அப்படித்தானே இல்லைன்றேன். நான் என்ன சொல்றேன்? மாட்டு குட்டின்னு இருந்திருக்கலாமான்னு கேக்குறேன். அது ஏன் கண்ணு குட்டி மாறுச்சுன்னு உன்னை கேட்டேன். சரியா? ஆம்பளை பிள்ளை பெத்தது. இந்த 2 பொம்பளை சேர்ந்து பிள்ளை பெத்தது. எங்க மறந்துட்டியோ? முதல்ல கேள்வி தொடுத்தது நான். நீ முதல்ல கேளு, ஆம கேளு, நரி கேளு, எனக்கு தேவையில்ல. கேட்டக்கு நீ பதில் சொல்லு கேளு. அப்ப கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்லு. அப்ப நீ சொல்லிட்டல. ஏன் நீங்க கேட்டா நான் தானே. ஏன் நான் தான் பதில் கேக்குறேன். கொடுத்தது யாருமா? கேள்வியை தொடுத்தது யாரு? நான் தான் தொடுத்தேன். நீ தானே தொடுத்த? ரெண்டாவது தொடுத்தது யாரு? நீங்க. 1 பெருசா 2 பெருசா? 1 தான் பெருசு. 1 எப்படி பெருசாக? முதல்ல வரக்கூடியது அவன்தானே. 1 பெருசா 2 பெருசானே. ஒரு ஓட்ட போட்டி வச்சால் முதல் வரக்கூடியவன் தான் சிறப்பு. அப்படி தெரியாதீங்க. வக்கிர ஓட்ட போட்டி, மெதுவா வர போட்டி. மெதுவா வர ஓட்ட போட்டியில ரெண்டாவது வரவன் தான் அது சிறப்பு. அப்ப 2 பேர் தானே ஓடுறேன். நீங்க நீ நான் தான் இருக்க 10,000 பேர் ஓடிட்டு இருக்கான். 10,000 பேர் பாத்துட்டு இருக்காங்கல்ல. 10,000 பேர் 10 ஓடுறது 2 பேர் தானே. ஓடுறதுனாலும் நான் வச்சிருக்க போட்டி மெதுவா ஓட போட்டி. கலந்துக்கிட்டது 2 பேர். அப்ப பேசுற நாய் இல்லனா நாய் தூக்கிட்டு போயிடும் உங்களை. நாய் தெரிஞ்சு நான் தான் தூக்கிட்டு வந்து நீ என்ன பேசுறியா? அவர் தூக்கிட்டு வந்தாரு. நான் இந்த இடத்துல வள்ளி கொடியில கண்டெடுக்கப்பட்ட குழந்தை தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஒரு நாய் இருக்கு. நல்லா பேசுன்னு வச்சுக்கவே
பேச்சாற்றல் உள்ளவனாய். இந்த கத்துற மாதிரி எல்லா நாயும் சேர்ந்து கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்கலாம். ஆமாங்க, தெருநாய்கள் போல நீங்க கத்தும்போது நான் கத்துற தவறு இல்லையே. நீங்க சேர்ந்துட்டீங்களா? மனுஷ வாழ்க்கையில் ஒண்ணு பண்புள்ளவனாய், மற்றொன்று அறிவுள்ளவனாய், அகந்தை உள்ளவனாய், ஆத்திரம் உள்ளவனாய், புத்தி உள்ளவனாய், பண்பாடு உள்ளவனாய், நாகரிகம் உள்ளவனாய், நல்லது உள்ளவனாய், பக்குவம் உள்ளவனாய், இத்தனை நாய் ஆண் பிள்ளைகள் தான் நீங்க சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களையே நீங்க பெருமைப்படுத்துறீங்க. இத்தனை நாய் சந்தோஷமா இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படி உன்னை பத்த உங்க அப்பாவும் அப்படித்தானே? ஆமா, உங்க பத்த உங்க அப்பா பிரம்மன் அப்படித்தானே. அதுதானே அவரும் படைச்சாரு. அதாவது உன்னை தொட்டு 84 லட்சம் ஜீவராசிகளை நாயம் படைச்சாரு. இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், இந்த நாயாக பிறந்தவர்கள் யாரு? நாயா பிறந்தது யாரா? வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறப்படுகிறார்கள். சரி. நாய் பிறப்புன்னு ஒண்ணு எடுத்திருப்பாங்க. சில பேர் இழிவான பிறப்புன்னு சொல்லுவாங்க, மேன்மையான பிறப்படுவாங்க, பைரவருக்கு வாகனம் சொல்லுவாங்க. ஏன் நாய் பிறப்படுத்தவர்கள் யாரு? பேசுவோம். இப்ப கதையை தொடர்ந்து போனா அர்த்தம் இல்ல. சொல்லுங்க. உன்னை முடிக்க வழிதாங்க. நான் சொல்றேன். கேள்விகள் கேட்பவர்கள் பரிகாரம் கிடையாது. ஏங்க, 2 தாய் சேர்ந்து ஒரு பிள்ளை பெத்தாங்க. எங்க உன்னை கேட்டேன்? எங்க பிறந்தது அந்த குழந்தை யாரு? அவனுக்கு பிறப்பின் ரகசியம் எதுவும் அத இறப்பின் ரகசியம் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு உன்னை கேட்டேன். பலம் உண்டு எங்கேயோ, அத பலவீனத்துக்கும் காரணம் சொல்லுவாங்க. யார் அப்படின்னா பிருகத்தனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன். மன்னனுக்கு 2 மனைவிகள். பிருகத்தனன் மன்னனுக்கு 2 மனைவிகள். 2 மனைவி இருந்தாலும் குழந்தை இல்ல. அப்ப மன்னன் இப்படி எல்லாம் இருக்கும்போது நாட்டு மக்கள் சொல்லுவாங்கல்ல, இவன் என்ன பாவம் பண்ணான், இவன் என்ன அட அநியாயம் பண்ணான், 1க்கு 2 கட்டியும் பொண்டாட்டிகளுக்கு பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன முன்னோரெல்லாம் என்ன அட அநியாயம் பண்ணி தொலைச்சாங்க. ஆனா ஊர்க்காரர் என்ன சொல்லுவாங்க, என்னமா தெரியல, இருந்த இசப்புக்கெல்லாம் எங்க இருந்து இவ்வளவு கட்டியாந்து இன்னைக்கு இப்படி தெரியாதுன்னு பேசுவாங்க. ஒருத்திய கட்டி பிள்ளை இல்லைன்னா சொல்லலாம், அவங்க பிரச்சனை. 2 பேத்துக்கு பிள்ளை இல்லைன்னா இவன்ட்ட தான் பிரச்சனை. அவங்க தாத்தா 20 உள்ள வந்தாருப்பா, அவங்க வம்சம் நல்ல வம்சம், கட்டியாந்து வந்து இப்படி இருப்பாங்க. அதனால பிரச்சனை. ஒருத்தினால பரவாயில்ல, 2 பேத்துக்கு பிள்ளைன்னா இவன் என்ன யாருக்கு எந்த பாவத்தை செஞ்சு தோச்சானே தெரியல. என்ன பாவம் ஜானி இவன் கட்டியாந்து பேசானே என்ன பண்ணாரு? இருக்கதே வேணும். மனசு வெறுத்து இந்த நாடு நகரமே வேணாம், வாரிசே இல்லைன்னா நாட்டு ஆண்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு அவர் நினைச்சாரு. இப்பெல்லாம் அப்படியா இருக்கு? வாரிசு இல்லாட்டாலும் சரி, கல்யாணம் பண்ணாட்டாலும் சரி, நாட்டுல சொத்து சேர்க்கிறது பெரிய விஷயமா இருக்கு. உண்மைதானே? சேர்க்கிறாங்கன்னே தெரியல. அந்த தன்மையில பாருங்க, காட்டுக்குள்ள நான் போறேன் சன்னியாசம் அப்படின்னு போயிட்டாரு. போகும்பொழுது பாருங்க, அங்கே கௌசிக மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவராக இருந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்தோம்னு நினைக்கிறாரு, என்ன ஒரு தெய்வாம்ச முகம், என்ன ஒரு மன்னருக்கான முகம், இந்த முகத்தை பார்க்கல இப்படி சாமியார போல கோலம் கிடையாது, என்ன போகும் பிரச்சனை, ஏன் இப்படி காட்டுக்குள்ள வந்த அப்படின்னு அவரு கேட்டாராம். சண்டை கௌசிகன் கேட்கும் போது பிருகத்தனன் சொன்னாராம், ஐயா மனைவிகள் இருந்தும் இந்த இடத்துல எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றதான் எதிர்பார்த்திருந்தேன், எனக்கு குழந்தையே இல்ல, நாடு நாட்ட நான் எதுக்கு ஆகணும், அதனால நான் சன்னியாசம் வந்துட்டேன் அப்படின்னாராம். இந்த நேரத்துல இந்த வயசுல இப்படி எல்லாம் நீ சாமியார் இந்த வயசுல போக கூடாதுப்பா, உனக்கு என்ன குழந்தை தானே, நான் அருளுகிறேன் அப்படின்னு ஒரு மாங்கனியை கொடுத்து விட்டாராம். என்ன கனி? மாங்கனி. இந்த மாங்கனியை கொண்டு போய் உன் மனைவிகள் இடத்துல கொடு, அந்த மனைவி இடத்துல கொடுத்தால் இந்த இடத்துல உனக்கான குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த மாங்கனிய கொண்டு போய் தன் மனைவிட்ட கொடுக்க போறாரு. மனைவிட்ட கொடுத்தா எப்படி ஒரு மனைவினா ஒன்னா முழுசா கொடுக்கலாம், அங்க இருந்தவர் 2 பேர், 2 பேர்னால எப்படி கொடுத்தாரு தெரியுமா? 2ஆக அறுத்து பாதி பாதியா கொடுத்தாரு. பாதி பாதியா கொடுத்தா 2 பேரும் சாப்பிட்டாங்க. கர்ப்பம் தரித்தது, கர்ப்பம் தரித்த பிறகு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தது எப்படி பிறந்ததுன்னா, ஒரு கண்ணு, ஒரு காது, ஒரு கை, ஒரு கால், ஒரு பகுதி ஒரு தாய்க்கும் பாதி பாதி உடம்பா பிறக்குது, இன்னொரு பகுதி இன்னொரு தாய்க்கும் குழந்தை பிறந்தது. இந்த 2 பிறந்த பிறகு பாருங்க, இந்த மன்னனுக்கு அப்பாவும் ஒரு சந்தேகம், இப்படி பிறந்துச்சு குழந்தை, இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாம குழந்தையா பிறந்து பாதி பாதி பிறந்துச்சு, இனிமே வாழக்கூட தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சு இந்த குழந்தைய கொண்டு போய் எங்கடா போட்டுங்க அப்படின்னு அமைச்சர்கிட்ட சொன்னாராம். அமைச்சர் பாருங்க, ஊர் எல்லையில் கொண்டு போய் இந்த குழந்தையாகப்பட்டதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார். ஆனா அங்க பிணங்களை தீயக்கூடிய அரக்கின்னு ஒருத்தி இருந்தா, சதான்ற அரைக்கி, அவ பாக்குறா பிணமின்றல் நல்லா வேட்டை அப்படின்னு எடுத்து சாப்பிடலாம்னு போய் ஒட்டி சேர்த்தா பாருங்க, குழந்தைக்கு உயிர் வந்தது. உயிர் வந்த குழந்தையை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவளோட ஞான திருஷ்டியால் அறிந்து இந்த குழந்தை இங்க சேர வேண்டிய குழந்தை என்று பிருகத்தனன் மன்னனிடம் போய் சேர்த்தா. சரா என்ற அறைக்கு கொண்டு வந்து சொந்தங்களை சேர்த்ததால் அந்த குழந்தைக்கு பேர் சராசந்தன் என்று அந்த மன்னன் பட்டம் சூட்டினாலும் அந்த பிறந்த குழந்தை தான் 2 தாய்க்கு பிறந்தது ஜராசந்தன் என்று சொல்லக்கூடிய குழந்தை, அரச வம்சத்தில் பிறந்த குழந்தை, ஒரு ஆம்பளை பிள்ளை. ஆக 2 தாய்க்கு பிறந்த ஆண் பிள்ளையாக அந்த பிள்ளை விளங்கி இருக்கு. பெரிய விஷயம். ஒரு நாடு நேரத்துக்கு அவ்வளவு பெருமையை தேவை. பாருங்க, எவ்வளவு ஆணா இருந்தாலும் வல்லவனுக்கு ஒரு மனிதன் அப்படி எதிராளி இருக்கதான் செய்வாங்க. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இந்த பூமியில உண்டு, இதை மாற்ற முடியாது. ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒரு ஆண் குழந்தை இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதார்த்த காலகட்டங்கள்ல எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் சுமந்தா நீங்க? 100 வருஷம். ஒரு தாய் 10 மாசம் சுமக்கிறது பெரிய விஷயம். ஆனா இந்த ஆண் 100 வருஷம் சுமந்தார். ஆரம்ப காலகட்டத்துல அசுவராசன் ஒரு மன்னர் இருந்தான். என்ன பண்ண?
அசுவராஜன் மண்ணே. அசுவராஜனா? அவன் பேர் அதுதான். பல பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. பல பேர் யுவனாச்சவன் ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. 2-3 திருப்பி கதைகள் பல இடத்துல இருக்கு. அப்ப இந்த மண்ணை நீங்க சொன்ன மாதிரி அதே கதையோட தொடர்பு படுத்தது போறாரு. தனக்கு குழந்தை பேர் இல்ல. முனிவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஐயா முனிவர் பிறந்தவையே எனக்கு குழந்தை பேர் இல்ல, அதனால நீங்க என்ன வேணும் கேட்கும் பொழுது யாகம் நடத்துறாரு. யாகத்தின் மூலமா தீர்த்தம் உண்டாகுது. அந்த தீர்த்தத்தை என்ன செய்யறாரு, கொண்டு வாப்பா, இந்த தீர்த்தத்தை உன் இடத்தில் மனைவியிட்ட கொடு, அப்படி கொடுத்தீங்கன்னா உனக்கு பிள்ளை பேர் பெறும் சொல்ல. நம்ம ஆளு தீர்த்தத்தை வாங்கிட்டேன். வாங்கினவன் சும்மா இருப்பானா? இரவு நேரம் ஆகி போச்சு, வீட்டுக்கு போக முடியல. சரி இன்னைக்கு இரவு இங்க தங்கிட்டு தீர்த்தத்தை காலையில கொண்டு வரலான்னு வச்சிருந்தவன் பக்கத்தை வச்சுட்டேன், தீர்த்தத்தை வச்சுட்டு படுத்துட்டான். படுத்து எந்திரிச்சவனுக்கு அழுப்பு தெரியல. அழுப்புல எந்திரிச்சவன் சுத்தி முத்தி பாக்குறேன், தாக அதிகமா இருக்கவன் கொடுத்த தீர்த்தத்தை தண்ணி நினைச்சு மறந்து குடிச்சிருக்கேன். இவன் கொடுத்த தீர்த்தத்தை குடிச்ச பின்னால்தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஆகா இது பிள்ளை பேருக்காக வாங்கிட்டு போன தீர்த்தமே, இந்த தீர்த்தத்தை நம்ம குடிச்சிட்டோமே, என்ன செய்யறது அப்படின்னு புரியாம நின்றவன் நேர முனிவர்கிட்ட போய் கேட்டானா, ஐயா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தீர்த்தத்தை நான் குடிச்சிட்டேன், என்ன செய்யறேன் கேட்கும் போது, வருத்தம் கொள்ளாத, தீர்த்தத்தோட மகிமை யாரா இருந்தாலும் பாதிக்கத்தை செய்யும். அவங்க குடிச்சாலும் நீ குடிச்சாலும் அதுக்குள்ள பலனை அனுபவிக்க தெரியணும். அந்த தீர்த்தத்தை குடிச்சால் பிள்ளை பேர் உண்டாகும். நீ என்ன தெரிஞ்சு குடிச்சியோ தெரியாம குடிச்சிட்டியோ அந்த பிள்ளை பேரை நீனே பெறுவாயின்னு கொடுத்துட்டார். பார்த்தாரு, கிட்டத்தட்ட 10 மாதம் 20 மாதம் கிடையாது, 100 ஆண்டுகள் சுமந்த. அப்படிப்பட்ட 100 ஆண்டுகள் வயிற்று சுமந்து வயிற்றை கிழிச்சு கொண்டு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை பேர் என்ன கட்டியன்னா மாந்தாதான் பேரு. பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு. அழுதா சும்மா இருக்குமா? என்னென்னமோ பொருள் கொடுத்து பார்த்தாங்க, ஒண்ணும் பண்ணல. கடைசி வரைக்கும் இந்த புள்ள அழுக சத்தத்தை நிப்பாட்ட மாதிரி தெரியல. தேவேந்திரன் பார்த்தேன், என்னடா அந்த புள்ள ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கே, என்ன பண்ற புரியலையே அப்படின்னு வந்தவன் அந்த பிள்ளையுடைய கட்டவர் எடுத்து வாயில் வைக்க குழந்தை அழுகாம அப்படி இருந்துச்சா. இன்னைக்கு பல பிள்ளைகள் பரிசீலனை அழுதுனா கட்டவரை கொண்டாந்து வாயில் வச்சக்கூடிய பழக்கங்கள் உருவாகக்கூடியது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வரைக்கும் இருக்கத்தான் செய்யுது. ஆக அப்படிப்பட்ட குழந்தை மாந்தாதா என்று சொல்லக்கூடிய பிள்ளை பிறந்தது. ஒரு ஆண் பிறந்து பட்டானா அவன் சுமந்த தீர்த்தத்தை மாத்தி குடிச்சனால பெற்றான் பிள்ளைகள். இதான் கதை. அது பெருமை செத்தார். கதர்காலையா? கண்டிப்பாக. ஏன்னா இந்திரவும் பாருங்க, அந்த குழந்தையினால் தான் இன்றும் கட்டை விரல் சப்பம் ஒன்று அந்த குழந்தைகளுக்கு தன்மை உண்டு. பல சிறப்பு இருக்கு. சரி. ஏன்னா பல காரணங்கள் பலத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இத்தனை சிறப்பு பூமி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. நான் இல்லைன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் இருக்குன்னு சொல்லணும். அப்ப இல்லாதது இருக்குன்னு மட்டும் சொல்லவே கூடாது. ஆமா. ஏன்னா இருக்கிறதே இல்லைன்னு சொல்ல முடியாது. பல பேர் இருக்க வரல இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது ஏன் சொல்றான்னு தெரியும். சரி இருக்குங்க. எப்பொழுதுமே உண்மையை பேச வேண்டும் சொல்றாங்க. அது பேச சரியா இருக்கு. கிடையாதா? நான் என்ன சொன்னேன்? ஒருத்தர் ரொம்ப பேசினா ஏன்டா உயிரை வாங்கிட்டு இருக்கான்னு சொல்ற வழக்கம். உயிரை பிடிக்கிறதா? எமன் தானே எல்லா உயிரையும் பிடிப்பாரு. அத உன்னை கேட்டேன். எவன் பிடிக்கிறதே ஊருக்கே தெரியுமே. எமனை பிடிச்சது அது உன்னை கேட்டேன். மறந்துட்டியோ? இல்ல. அவரா? மறக்கலாம் இல்ல. யார் எப்ப எந்த காரணத்துல சொல்லலாம்? என்ன காரணத்துக்காக கேட்டிட்டு இருக்கேன்? பெண்ணாப்பட்டவர் கொடுத்த சாபம் தான் முதல்ல சொல்லுங்க. பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்றாங்க. பாவத்தை பத்தி நான் கேட்கல. எப்படி உயிர் போச்சுன்னு நடத்த முடியாது. அதுதாங்க காரணம் முதல்ல தெரியுமா? எங்கே ஆதி முதல்ல என்ன ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்கின்றோமோ அதுதான் நிலையானது, எங்கேயும் வந்தாலும் செல்லும் சொல்வாங்க. அது சரியில்லை. அதுதான் தொட்டில் பழக்கம் கூட சுடுகாடு வரைக்கும் 5 வழியாவது 50 வழியாவது அந்த தன்மையில தான் பாருங்க. சிவனுக்கு தான் உயிரை பிடிக்கிறவரின் கட்டளை கொடுத்ததே சிவன் தான். ஏன்னா ஆக்கல் அழித்தல் காத்தல் அதுலல் மறைதல் 5 தொழில்களும் கொடுத்தவன் சிவன். இந்த 5 தொழில் ஒவ்வொருவருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டான். இந்த சிவனாகப்பட்டவன் யமனுக்கு உயிரை பிடிக்கிற வேலையை கொடுத்தாலும் இந்த யமனாகப்பட்டவர் பாருங்க உதவிக்காக 2 பேர் வச்சிருந்தார். ஐயா நாதரே வாங்க. நீங்க அது பரவாயில்ல, கத்திட்டு போகுது. இப்ப யமன் உயிரை பிடிக்கிறாரு, போய் அவர் நேரடியா பிடிக்கிறாரா? யார அனுப்புறாரு? யார் அனுப்புறாரு? கிங்கரர்கள் ஒருத்தர் இருக்காரு. கிங்கரர்கள் அவர்ட்ட சொல்லி பிடிக்க வைக்க. ஆமா, கட்டளையிடுவது மட்டும் தான் யமனுக்கு வேலை. கட்டளையிட்டாலும் பாருங்க இந்த மருத்துவமதி மிலண்டரிசி அப்படின்னு ஒரு தம்பதியினர் பல வருஷமா குழந்தையே இல்ல. அவங்க சிவனை வேண்டுறாங்க. ஐயா எங்கே சென்றாலும் பிள்ளைகள் இல்லாத பேய்கள் வாழும் சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட எங்க குழந்தை வேண்டும், குழந்தையாகப்பட்டது கிடைக்க வேண்டும் சிவபெருமானேன்னு வேண்டிட்டு இருந்தாங்க. சிவன் கடவுள் வந்து சொல்றார் 100 வயசு எழுதி வாழ்வேன், ஆனா இருக்கக்கூடிய பாவம் பிள்ளை அவன் தான் செய்வேன். அப்படிப்பட்ட பிள்ளை வேண்டுமா? இல்ல 16 வயதே வாழ்வேன், இல்ல நல்ல பிள்ளை என்று எல்லாருக்கும் பெயர் இருப்பேன், அப்படிப்பட்ட பிள்ளை வேணுமான்னு கேட்டாங்க. அப்ப அவங்க என்ன கேட்டாங்க? 100 வயசு வாழ்ந்து எல்லா கெட்ட பழக்கம் இருக்கக்கூடிய அந்த குழந்தை வேணாம், 16 வயது வாழ்ந்தாலும் நல்ல பிள்ளை என்று பெயர் எடுக்கும் பிள்ளை எங்களுக்கு போதும் அப்படின்னாங்க. பிறந்தான் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் பிறந்த 16 வயது, நல்ல வாலிப வயது. இப்படி பிள்ளையை இழக்க முடியுமா? 16 வயது வந்து விட்டது. இறக்க போறானே என்று எல்லோருமே தன்னுடைய மனதிற்குள் அழுது கொண்டிருந்தாலும் தாயும் தந்தையும். அப்பதான் பிள்ளை கேட்கிறா, அப்பா அம்மா ஏன் அழுகுறீங்க? இல்லப்பா நீ எங்களை விட்டு பிரிய போற. யார் சொன்னா? சிவனை கொடுத்து வரும். அந்த சிவனிடமே நான் கேட்கிறேன் அப்படின்னு திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் போய் சிவனை ஆற தழுவி கட்டி கொண்டார். கட்டிக்கொண்ட பிறகு சொன்னார் நமச்சிவாய 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 என்ற மந்திரத்தை சொல்ல பொழுது யமனாகப்பட்டவன் பாக்கிறான். கிங்கரர்கள் போறாங்க. ஐயா அந்த உயிரை எங்களால்
பிடிக்க முடியல. ஏன்? அவன் சிவனே கதி என்று அவனை ஆழத்தழுவி கட்டிக்கொண்டார். அப்படியா? நானே சென்று பிடிக்கிறேன் என்று பாசக்கையில யமன் வீச, யமன் எங்கே மார்க்கண்டையின் மீது வீசும் பொழுது சேர்ந்தே பற்றி கொண்டதும் சிவலிங்கத்தின் மீது சிவன் பார்த்தாரு. உனக்கு நான் அந்த வேலை கொடுத்ததே நானு, நீ ஏன் உயிரை பிடிக்க, நீ ஏன் மேலே பாசக்கையில் போடுறியா? எழுந்தான் சிவன், உதைத்தான் யமனை, காலனை காலால் எட்டி உதைத்தான் என்று சொல்லக்கூடிய பட்டம் பெற்றது சிவன் தான் யமன் உயிரை பிடித்தான். சிவன் தான் முடிச்சாரா? இல்ல சிவன் தான் முடிச்சாரான்னே. சிவன் தான் முடிச்சார். எட்டி உதைச்சது எந்த காலு? இடது காலு. இடது காலு யாருடைய காலு? சக்தி காலு. சக்தி கால் பட்டு உயிர் போச்சா இல்ல சிவனுடைய கால் பட்டு உயிர் போச்சா? சக்தியே சிவனுக்குள் தான் அடக்கம். எந்த கால் பட்டு தான் போச்சு உன்னை கேட்டேன். சக்தி கால் பட்டு போச்சு. அப்ப சக்தி கால் பட்டு உயிர் போச்சுன்னா காலனுடைய உயிர் யார் கால் பட்டு போனது? சக்தியின் கால். அப்ப உயிரை பிடிச்சது யாரு? சக்தி. அப்புறம் சிவன்ற இருந்தாலும் காட்சி கொடுப்பவன் சிவன். பெருமை என்ன அதை மட்டும் பார்க்கணும். சரி இருக்கடா, சரி சொல்லிட்டு முடிச்சிட்டேன். சரி இருங்க இருங்க. உயிரை பிடிச்சா சிவன் மீண்டும் உயிர் கொடுத்த இடம் எது உலகத்துல? நாளுக்கு நாளைக்கு ஜனத்தொகை குடிச்சுனா பூமி பாரம் அதிகமா தாங்க முடியாதுல. அப்ப பூமி பாரத்தை குறைப்பதற்காக அந்த வேலையை செய்யக்கூடிய யம உயிரை போச்சு. அப்ப யமனை மீண்டும் படைத்து கொடுங்கள் பரம்பரை கேட்கும் பொழுது யமனுடைய உயிரை மீண்டும் படைத்து கொடுத்தார்கள். அது எத்தனை கட்டியனா இன்னைக்கும் திருப்பஞ்சேரி என்று சொல்லக்கூடிய இடத்துல, திருச்சிக்கு பக்கத்துல அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஆலயத்துல யமனுடைய உயிர் மீண்டும் கொடுக்கப்பட்டது. அவருடைய பெருமை ஒவ்வொரு தெரியப்பட்ட பெருமை இருக்கு. ஆரம்பத்துல மதுரையில கடம்ப வனம் இருக்கு. கடம்ப வனங்களால் நடந்த நாளுக்கு பேர் கடம்ப வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை. இடம் தான் மதுரை என்றே மதுரை மறிந்த அங்கே மதுரை வந்தது. போன்ற ஆட்சியை கூட மீனாட்சி குடிக்கூடிய பட்டங்கள் அந்த சிறப்புக்கு அங்க இருக்கு. இந்திரனாகப்பட்டவனே முதலில் சொக்கனுக்கு ஆலயம் அமைத்து நான் மாட கூடல் ஏற்பட்டது. நான் மாட கூடல் என்ற பெயர் எம்பெருமான் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவன் வேலையாள் இல்லாம ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரியும் போது அரசன் அடித்தான். அரசன் அடித்த இடம் அரசன் அடின்னு இன்னைக்கு ஊராக மதுரைக்குள்ள இருக்கு. இங்க சமணமா சைவமா என்று போட்டி வரும்பொழுது அங்கே எதிர்த்து நின்றது ஏடு. அதான் திரு ஏடகம் என்று சோழவந்தன் பக்கத்து பெயர் உள்ளது. யாருடைய ஏடு? பெருமைக்குரிய ஏடு என்று பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட இடத்திலே திருப்பாக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துச்சாம். திருப்பாக்கள் சேர்ந்த இடம் திருப்பாச்சேத்தியில் ஒரு இடமே இருக்கு. இடைக்காடர் அங்கே நவக்கிரகங்களை மாற்றி அமைத்த இடம் தான் இடைக்காடூர் என்று பெயரும் வந்தது. அங்கேக்கு வேத உபதேசத்துக்குரியனாலதான் உத்தரகோச மங்கை என்று சொல்லக்கூடிய ராமநாடு பகுதியில் இன்னைக்கு பெருமையா இருக்காங்க. திருச்சுளிக்கு ஒரு சிலி எந்த சுழியும் இல்லை என்று அருகாமையிலே இருக்காரு. அப்படிப்பட்ட பெருமை இருந்தா போதுமா? இறைவனாகப்பட்டவன் தன்னுடைய பாம்பு படத்தை காட்டி நின்ற இடம் காலப்போக்கு மடப்புறம் என்று பெயர் பெற்று இன்னைக்கு மடப்புறம் காடி வழங்கியிருக்காங்க. இதையே காண சென்ற வானரங்கள் இருந்து அமைந்து இருந்த துறை தான் வானரதுறை. வானதுறை மருவி மானாமதுரை பேர் வந்துச்சான். கும்பம் கோணராய் விழுந்தாலும் கும்பகோணம் சொல்லக்கூடிய பெருமை இன்னைக்கு பூமியில இருக்கா இல்லையா? பார்த்திபனும் அர்ஜுனன் தவம் செய்து இருந்த இடம் இன்றளவும் சான்றாக கூட பார்த்திபனும் பேர். இறைவனாகப்பட்டவன் பிரளயத்தை ஒரு சுடியால் அடக்கிய இடம்தான் இன்னைக்கு திருச்சுடி என்று சொல்லக்கூடிய பெருமையான ஆணை இன்னைக்கு இருக்கா இல்லையா? எக்கச்சக்க பெருமை பூமியில இருக்காங்க. இரண்டு வீட்டுக்கு வெளிச்சம், நிலத்துக்கு, ஜாதிக்கு, குரலுக்கு, பெண்களுக்கு பருவம். இந்த கதை நிலுவையில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி முடிச்சு போடும். சரி உத்தரவு வந்துருச்சு, தப்பிச்சிட்டீங்க. கதை தெரியாம இல்ல, கதையை வந்து பேசக்கூடிய நேரம் இல்ல. உனக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இந்த கதையுடைய சுருக்க நேரம் எடுத்துக்கு போயிடுறேன். இந்த கதை இருக்கட்டும். இந்த கண்ணுக்குட்டி கதை இருக்கு பாத்தியா, அதையும் நான் சொல்லுவேன். இந்த கதை நிலுவையில இருக்கட்டும். சரியா? கதைன்றது ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கலாம், ரொம்ப பெருசா சொல்லி முடிச்சலாம். நேரங்காலத்தோட வேலை செய்யலாம் சொன்னாத்தே எல்லாருக்கும் பெருமை. ஆனா பால் வரைக்காத பூனை, பால் குடிக்காத பூனை அந்த பூமியில இருக்கானா இருக்கா இல்லையா அப்பாற்பட்ட விஷயம். ஆனா நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், ஆரம்ப காலங்களில் எல்லாருக்கும் சத்தம் பெருமையான இடம். பால் குடிக்காத பூனையை உலகத்துல எவன் கொண்டாந்து கொடுக்குறானோ 10,000 பொற்காசுலாம் சொல்ல கொண்டாந்து கொடுக்க முடியுமா? முடியாது. அப்பதான் பார்த்தா தனாடி நம்ம கையை தூக்குன பால் குடிக்காத பூனையை நான் கொண்டாடுறேன். எங்க இடத்துல கொண்டாடுவேன்? 10 நாள் அவகாசம் கொடுங்க, நான் கொண்டாந்து தர்றேன். நேர போனேன், மினக்கட்டு ஒரு பூனையை பிடிச்சான். பூனையை பிடிச்சு பக்கத்துல ஒரு பாத்திரத்துல பாலை கொதிக்க கொதிக்க காய வச்சு பூனைக்கு கொடுத்தாராம். கொடுத்தா பூனை ஆரம்பத்துல பாலை கட்ட வேகத்துல விருட்டு கொண்டாந்து வாய வைக்க சூடு வரவும் பூனை ஓடிடுச்சு. மறுபடியும் பூனையை பிடிச்சாங்க, அதே பாலை கொதிக்க கொதிக்க காய வச்சு கொடுத்தேன். அதே போல பூனை குடிக்க வர பாய் சுடுபட்டு ஓட. இது மாதிரி 9 நாள் பூனையை பழக்கப்படுத்திட்டேன். பழக்கப்படுத்தினா கடைசி நாள் 10ஆம் நாள் ஆச்சு. மன்னனுடைய அரண்மனையில எங்கப்பா பால் குடிக்காத பூனைன்னு கேட்க, இதை என்ன பண்ணிட்ட சுதாரிப்பா, அன்னைக்குன்னு பார்த்து மன்னர் முன்னால பச்சை பாலை கொண்டாந்து முன்னால வைக்க, இந்த 9 நாள் சூடுபட்டு பழக்கப்படுத்தின பூனை அந்த பூனையை கொண்டாந்து முன்னால விட, இந்த பூனைக்கு பாலை பார்த்து நடப்பு வந்துச்சு. ஆகா கொதிக்கிற பாலை மறுபடியும் முன்னால வச்சுட்டாங்கடா, இதை குடிச்சோம்னா வாயில பொத்து போயிரும் சொல்லி
சூடா இருக்கும் நினைச்சு பாலை பார்த்த பூனை வெறுத்து ஓடிச்சான். இவன் பார்த்திருக்கேன், ஆகா பால் குடிக்காத பூனை உலகத்துல இருக்கத்தான் செய்யுதுன்னு 10,000 பொற்காசு வாங்கினாலாம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அது பால் குடிக்காத பூனை அல்ல, 10 நாளா சூடு ஓட்டு பழக்கப்பட்ட பூனை என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ரொம்ப அருமையான விஷயம் தான். ஏன்னா மாட்டுக்கு பிறந்த குட்டி மாட்டுக்குட்டினே சொல்லிக்கலாம். ஏன் கண்ணு குட்டின்னு சொன்னாங்கன்னா, ஒரு முனிவராகப்பட்ட தன்னுடைய சீடனுக்கு கொடுத்த ஒரு சாபம். என்ன காரணம்? ஒரு மாடாகப்பட்டது பசுவாகப்பட்டது நிறைமாத கர்ப்பத்தில் இருக்கும்போது அடிச்சுட்டான். அடிச்ச உடனே கன்று குட்டி இறந்து வெளியே அனுப்பிடுச்சு. இப்படி கண்ணு குட்டியை கொண்டு போய் பிரம்மவர்த்தி தோஷம் முடிக்கும்டா. இந்த தோஷத்தை நீக்க வேண்டும் என்றால் நீயே இந்த பசுவுக்கு போய் குட்டியா பிறக்கணும் என்பது ஒரு சாபத்தை கொடுத்தார். அந்த சிசியனாகப்பட்டவன் பேர் தான் கன்று. அவனே போய் குட்டியா பிறந்தான். ஆஹா, கன்று பிறந்து விட்டான் என்று சொன்னார். அதான் மாட்டுக்கு பிறகு குட்டி கன்று குட்டின்னு பேர். சத்தம் வராத வருச்சு, இப்ப கொஞ்சம் சத்தம் வருமா இருக்கு. சின்ன சின்ன சரவணையா பாத்திவனம் தானம்மா. சின்ன சின்ன அப்படிப்பட்ட முருகன் பார்த்திருக்கேன். அந்த மகாலம் இந்த பாசல் கொடுத்து அப்படிப்பட்ட முருகனை பார்த்து வந்தாலும் கட்டிக்கிற சம்மதம் நான் கொடுக்கணும். என்ன சொல்ற? கண்ணா கட்டிக்கணும் அவசியம் இல்லை. அழகா இருந்தா மட்டும் போதுமா? அறிவு வேணும். சொந்தக்காரனா இருந்தா மட்டும் போதுமா? அப்பேற்பட்ட கண்ணனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. அண்ணா நாம கட்டிக்க போட அவசியம் இல்லை. குட்டி கொடுப்பதுங்கள் பாத்திரத்தின் முறையும் யாரு பார்த்து கொட்டி கொடுப்பது கோத்துக்கு முருகன் சொன்னார். அந்த முருகன் இரட்டு வரைகள் உன்னை திருட்டு ஒரு சொல்லிக்க நான் இது கோடிப்பான பொருமல்ல, இது சிப்பலா கட்டுமில்ல. வருகிறேன் திருமணத்துக்கு எங்க கட்ட வர்றேன். அம்மா வள்ளி நாயகா போயிட்டுமா வாங்கலு